அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சமீபத்துல இணையத்துல வைரலான ஒரு நேரலை ஒளிபரப்ப, குறிப்பா பாரதி விழிகள் 007 சேனலோட வீடியோவை நாம விரிவாக அலச போறோம். டிஜிட்டல் உலகத்துல அரசியல் பரபரப்பு எப்படியெல்லாம் கட்டமைக்கப்படுது, ஊடகங்கள் எப்படி பிம்பங்களை உருவாக்குதுன்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க உள்ளே போகலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த தலைப்பு கொஞ்சம் உற்று பாருங்களேன். நெருப்பு, அதிர்ச்சி முகம், மின்னல் எக்கச்சக்கமான இமோஜிகள். இத பார்த்த உடனே ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்க போகுதுன்ற ஒரு பதற்றம் நமக்குள்ள தானா வருது இல்லையா? எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இத வெறும் ஒரு டேட்டாவா மட்டும் வச்சு நாம இப்ப பார்க்க போறோம். பகுதி 1. மாபெரும் தேர்தல் உரிமை கோரல். இப்போ இதுல உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தலைப்பு 3 பிரம்மாண்டமான விஷயங்களை நமக்கு சொல்லுது. 1. தளபதி விஜய் முன்னிலை வகிக்கிறார். 2. யாரும் எதிர்பார்க்காத திருப்பம். 3. 2026 தேர்தல்ல அதிரடி மாற்றம். இதெல்லாம் பார்த்தா யாருக்குமே உடனே கிளிக் பண்ணி உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் தோணும். சரிதானே? இது ஒரு மாஸ்டர் பீஸ் டிஜிட்டல் தூண்டில்னு கூட சொல்லலாம். இதுல குறிப்பா அந்த அதிரடி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தைய கவனிச்சிங்களா? இது சும்மா சாதாரணமான வார்த்தை கிடையாது. இதுதான் பார்வையாளர்களை உள்ள இழுக்கிற ஒரு சூப்பரான ஹுக். 2026 தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு. ஆனா இப்போதே ஒரு மிகப்பெரிய அரசியல் சுனாமி வரப்போகுதுன்ற ஒரு பில்டப்ப, ஒரு பரபரப்பா இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சுலபமா உருவாக்கிடுது. பகுதி 2. யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். இது மிகச் சிறப்பா எது நமக்கு உணர்த்துதுன்னா, வெளியே காட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பில்டப்புக்கும் உள்ளே இருக்கிற உண்மைக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாட்டு தான். இடதுபுறம் அந்த அதிரடியான தலைப்பு இருக்கு. ஆனா வலதுபுறம் பாருங்க, அந்த வீடியோவோட ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தா, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தை தான் வந்திருக்கு. கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும், டிஜிட்டல் உலகத்துல தலைப்புக்கும் உள்ளடக்கத்துக்கும் இடையில இருக்கிற நிஜமான இடைவெளிய இத அப்படியே அப்பட்டமா காட்டுது. பகுதி 3. நேரலை ஒளிபரப்பின் உள்ளே. இப்போ இதுல நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த தொகுப்பாளர் தொடர்ந்து பயன்படுத்திய வார்த்தைகள். அரசியல் பத்தி ஏதோ பெரிய ரகசியம் வரப்போகுதுன்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா, அவர் என்னடானா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எந்த அர்த்தமும் இல்லாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது பார்வையாளர்கள் கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையான முயற்சியா தான் இது தெரியுது. இதுக்கும் 2026 தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது மட்டும் இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரியுதில்ல. சரி, இதோட நிஜமான நிலை என்னன்னு பாப்போம். இந்த வீடியோல 2026 தேர்தல் பத்தியோ கொள்கைகள் பத்தியோ ஒரு சின்ன தகவல் கூட இல்ல. அதுக்கு பதிலா என் அம்மாவோட டிவியை பாருங்கன்ற மாதிரி சம்பந்தமே இல்லாத வாக்கியங்கள், மொழிபெயர்க்கவே முடியாத ஏதோ சில வார்த்தைகள், கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில தேங்க்னு ஒரு நன்றி. அவ்வளோதான் மொத்த நேரலையுமே. பார்வையாளர்களை ஈர்த்து அவங்கள அந்த லைவ்ல தக்க வைக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே தவிர, தலைப்புல சொன்ன எந்த ஒரு ஆழமான விஷயமும் அதுல துளி கூட இல்ல. இறுதியா நாம எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். இணையத்துல நாம பாக்குற இந்த மாதிரி அரசியல் வீடியோக்களோட பரபரப்பான தலைப்புகள் உண்மையிலேயே களத்துல இருக்கிற யதார்த்தத்தை பிரதிபலிக்குதா, இல்ல அது வெறும் வியூஸ் வாங்கறதுக்கான ஒரு கவர்ச்சி உத்தி மட்டும்தானா? டிஜிட்டல் யுகத்துல அரசியல் செய்திகள் எப்படி பேக்கேஜ் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுதுங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் விமர்சன பார்வையோட அணுகிறது ரொம்பவே அவசியம். இந்த ஒரு பகுப்பாய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இனிமேல் இந்த மாதிரி தலைப்புகளை பார்க்கும்போது நீங்க நிச்சயமா ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்போம்.